Hello friends, welcome to Vidran Max. So in the video நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா 8th standard maths chapter 4 life mathematicsல exercise 4.1ல 5th sum வந்து பார்க்கலாம். If a car is sold for 2 lakhs, okay, from its original price 3 lakhs, then find the percentage of decrease in the value of a car. ஓகே, ஒரு காரோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 3 லட்சம். ஓகேவா, அந்த காரை ஒருத்தவங்கக்கிட்ட 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஓகேவா, ஒரிஜினல் ப்ரைஸ் 3 லட்சம், விற்றது வந்து 2 லட்சம். ஓகேவா, இப்போது அந்த காரோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு தானே, 1 லட்ச ரூபா நட்டத்துக்கு தானே விற்றுருக்காங்க. அப்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதோட காரோட வேல்யூ எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 3 லட்சம். 0 கரெக்டாக போடணும், லேக்ஸ்னால் 50 போடணும். ஒரிஜினல் ப்ரைஸு. விற்றது எவ்வளோ, 2 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. ஓகேவா, அப்போ 3 லட்சத்துக்கு வாங்கி 2 லட்ச ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் தானே. 1 லட்ச ரூபா வந்து லாஸ்ட் வந்து எவ்வளோ, 1 லட்ச ரூபா வந்து நமக்கு நஷ்டம். ஓகேவா, இதை மைனஸ் பண்ணணும். இப்போ 1 லட்ச ரூபா நமக்கு வந்து நஷ்டம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அ கார். அதோட பர்சன்டேஜ் மதிப்பு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஈஸி தான். எவ்வளோ மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ 1 லட்ச ரூபா வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ அதை பர்சன்டேஜில் எப்படி போடுவோம்னா, இப்போ இந்த 1 லட்சத்தை என்ன பண்ணுவோம்னா மேலே போட்டுக்கிறணும். ஓகேவா, மேலே போட்டுக்கிட்டு கீழே என்ன பண்ணுவோம், அதோட ஒரிஜினல் விலை எவ்வளோ, ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ, 3 லட்சம். 3 4 5 0. ஓகேவா, அதோட ஒரிஜினல் விலை 3 லட்சம். நமக்கு எவ்வளோ அதோட மதிப்பு குறைஞ்சிருக்குது எவ்வளோ, 2 லட்ச ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ 1 லட்ச ரூபா நமக்கு நஷ்டம். அந்த 1 லட்ச ரூபாயை மேலே போட்டு ஒரிஜினல் ப்ரைஸை கீழே போட்டு இன்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன போடுவோம், 100. ஓகேவா, ஸோ இப்போ அப்படியே வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 5 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்போ மேலே என்ன இருக்கும், 1/3 இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ 1 × 100 எவ்வளோ, 100/3. 1 × 100 100/3. இப்போ இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். 3 வெளியில் போட்டு 100 உள்ளே போடுவோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 3 3s are 9, மிச்சம் 1 0. திருப்பி 3 3s are 9, மிச்சம் 1. ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவோம், 33 1/3. ஓகேவா, ஸோ இது ரிமைண்டரு, இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து டிவைடண்ட்டு. ஓகேவா, ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா டிவைடண்ட்டு மேலே ரிமைண்டரு, சாரி இங்கே கோஷன்ட்டு மேலே ரிமைண்டரு கீழே டிவைடண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இங்கே எழுதியாச்சு. 33 1/3% அப்படின்றத இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் கீழே போட்டு எவ்வளோ அதை மதிப்பு கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத மைனஸ் பண்ணி மேலே போட்டு இன்ட்டு 100 போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ சம் அவ்வளோதான். ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.